திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் அருகே பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான ஏரியில் மண் திருட்டு நடைபெறுவதான தகவல் கிடைக்கப்பட்ட நிலையில் செய்திக்குழுவை பார்த்தவுடன் 20க்கும் மேற்பட்ட லாரிகள் அணிவகுத்து நிற்கும் நிலையில் செய்திக்குழுவை பார்த்ததும் அவர்கள் தப்பியோடி இருக்கிறார்கள். அது குறித்தான அண்மை தகவலை நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேந்தர் வழங்க நாம் கேட்கலாம். சுரேந்தர், என்ன நடந்தது? வணக்கம் சார். மாலந்தூர் ஏரியில் அளவுக்கு அதிகமாக சவுடு மண் அள்ளவதாக குறிப்பிட்ட எந்திரங்களை டிப்பர் லாரியும் பொதுமக்கள் சிறைப்படுத்தினர். அங்கு தகவல் அறிந்து சம்பவத்துக்கு வந்த செய்தியாளர்களும் பொதுமக்கள் அங்கிருந்து சென்று விட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் எலாபுரம் ஒன்றியம் மாலந்தூர் ஊராட்சி குற்ற பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான ஏரி ஒன்று உள்ளது. இந்த ஏரியில் இருந்து 6 வழி சாலை அமைக்க சவுடு மண் எடுக்க மாவட்ட நிர்வாகம் கனிமவளத்துறை அதிகாரிகள் அனுமதி அளித்துள்ளனர். இதன் பேரில் கடந்த ஒரு வார காலமாக இந்த ஏரியிலிருந்து 10க்கும் மேற்பட்ட பொருட்கள் இயந்திரங்கள் மூலமாக நாள்தோறும் நூற்றுக்கணக்கான லாரிகளில் சவுடு மண் எடுத்துச் செல்கின்றன. இந்த நிலையில் அரசு விதியை மீறி பின்பற்றாமல் பல அடி ஆழத்திற்கு மண் அழுகின்ற என்றும் மேலும் விடியற் காலை முதல் நெல்லூர் வரை நேரங்காலம் குறிப்பிடாமல் லாரிகள் சவுடு மண் எடுத்துச் செல்கின்றன. மேலும் இந்த சவுடு மண்களை கிராம எல்லைகளில் குவித்து வைத்து வெளி ஆட்களுக்கு விற்பனை செய்வதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டியிருந்த நிலையில் இது குறித்து ஊத்துக்கோட்டை தாசர் உள்ளிட்ட வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கும் கனிம வளத்துறை அதிகாரிகளுக்கும் மாவட்ட நிர்வாகம் உள்ளிட்ட சம்பந்தமான துறை அதிகாரிகளுக்கு புகார் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறி கிராம மக்கள் இன்று காலை ஆச்சரியமடைந்து கிராம மக்கள் ஏராளமான சவுடு மண் குவாரியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தற்போது போராட்டம் ஏற்பட்டு லாரிகள் மற்றும் பொருட்கள் இயந்திரங்களை சிறைப்படுத்தினர். தகவல் அறிந்து சம்பவத்துக்கான செய்திகளை கண்டவுடன் கிராம மக்கள் அங்கிருந்து சென்று விட்டனர். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சுரேந்தர்.